அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அப்பவும் சரி இப்பவும் சரி, அப்போ வந்து ஒரு மாஸ்குலினான ஒரு ஹீரோ அப்படின்னா வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து உங்களை பார்த்துருக்கேன் சார். இப்போவுமே அந்த பிளாக் அண்ட் பிளாக் ஃபார்மல்ஸில் ஒரு 6 அடி உயரத்தில் அப்படி வந்து நிற்கும் போது செமையாக இருக்குது சார். ரொம்ப நன்றி. உங்கள் அப்பா காலத்துன்னு சொன்னீங்க, உங்கள் தாத்தா காலத்துன்னு சொல்லுங்க. உங்கள் அப்பா அம்மா காலத்து ஹீரோ தான் நான். ஒன்றும் கிடையாது, கம்மியாக சாப்பிடணும், அளவாக இருக்கணும், இருக்கிறது வச்சு சந்தோஷமாக இருக்கணும். இந்த 3 என்கிட்ட இருக்கு சார். உங்களை பற்றி அண்ணன் வந்து ஏதோ சார் ஸ்பாட்டில் நடந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அதை சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு ஒன்று. இல்லை பாசிட்டிவான விஷயம் தான். என்னென்னா டூப் இல்லாமல் ஸ்டண்ட் அவ்வளோ ரியலாக பண்ணி, ஈவன் அந்த சீனில் வந்து ரொம்பலாம் மியூசிக் இருக்காது, கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கயிறை பிடிக்கும் போது அந்த மியூசிக் வர்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்தது. அந்த சீனோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ட்ரெயின் ஃபைட்டு. ஆனாலும் சொல்கிறேன், டீம் வாஸ் யூத் அண்ட் வி வர் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனிதிங். பயமே கிடையாது. அந்த டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கரம். என்ன படம் சார் அது? ராஜமுத்திரையில் என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸஸ். எலக்ட்ரிக் ஒயர் அப்படி குனிஞ்சு போகணும், ஒரிஜினல் கரெக்டாக. அந்த குனியிலன்னு வச்சுக்கோங்க, தலையில் ஷாக் அடிச்சிடும். எனக்கு தலையிலையும் ஷாக் அடிச்சிருக்கு. அது வேற படத்துக்கு பாருங்க, ஒரு விரலெல்லாம் பாருங்க, எல்லாம் உடஞ்சிருக்கும், எல்லா இடத்துலையும் உடஞ்சிருக்கும், ஷோல்டர் உடஞ்சிருக்கும். எல்லாருக்குமே இதை கேட்கலன்னா எல்லாருமே கோச்சிப்பாங்க. வெற்றிமாறனோட 7 படங்கள்லையுமே நடிச்சிருக்கீங்க. இப்போ அவர் வந்து நேற்று அந்த வடச்சென்னை 2 அப்டேட் பற்றி நேற்று ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு செய்தி பார்த்தோம். அது இல்லாமல் STR 49 அதுவும் பார்த்தோம். ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கு கட்டாயம். STR 49 இருப்பேன். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ரைட் படத்தோடைய படக்குழு பயங்கர ஃபன்னாக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம் சார். உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எடுத்த உடனே பயங்கர ஃபன்னானு எதுக்கு சொன்னீங்க சார்? இன்டர்வியூக்கு முன்னாடியே வந்து அட்மாஸ்பியர் செட் பண்ணிடுறேங்க சார். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க சார், நான் அதுலேருந்து கேரி பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன் சார். சார் அப்போவும் சரி இப்போவும் சரி, அப்போது வந்து ஒரு மாஸ்குலினான ஒரு ஹீரோ அப்படின்னா வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து உங்களை பார்த்துருக்கேன் சார். இப்போவுமே அந்த பிளாக் அண்ட் பிளாக் ஃபார்மல்ஸில் ஒரு 6 அடி உயரத்தில் அப்படி வந்து நிற்கும் போது செமையாக இருக்குது சார். எப்படி சார் இதை கேரி பண்ணுறீங்க? முதல்ல தேங்க்யூ. முதல்ல உங்கள் பேர் என்ன? பாலு. பாலு, ரொம்ப நன்றி. உங்கள் அப்பா காலத்துன்னு சொன்னீங்க, உங்கள் தாத்தா காலத்துன்னு சொல்லுங்க. சார் நான் எங்கள் தாத்தாவை பார்த்து வளரவே இல்லை சார், எங்கள் அப்பா பார்த்து தான் வளர்ந்தேன். சரி, உங்கள் அப்பா அம்மா காலத்து ஹீரோ தான் நான். ஒன்றும் கிடையாது, கம்மியாக சாப்பிடணும், அளவாக இருக்கணும், இருக்கிறது வச்சு சந்தோஷமாக இருக்கணும். இந்த 3 என்கிட்ட இருக்குது. அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி. And I'm very happy to be part of இந்த ரைட் படத்தோடைய ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு டைரக்டர் ரமேஷ் சுப்ரமணியனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கதையை எழுதும் போதே என் பேர் சொல்லியே எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர், புது ப்ரொடியூசர் ஆமாம் திருமால் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். தென் மூனார், தென் சக நடிகைகள் எல்லாருக்கும். இந்த படம் ஒரு ஹோம்லி ஃபில்ம் மாதிரி, ஒரு ஏன்னோ ஒரே இடத்துல நடந்தது மாதிரியே, ஒரே இடத்துல எல்லா ஆர்டிஸ்ட்டும் அசெம்பிள் ஆனோன்னு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த படம் நல்லபடியாக வரணும்னு சொல்லி வாழ்த்துக்கள். ஓகே. என்னோட கேள்வி என்னென்னா, நிறைய போலீஸ் ரோல் நடிச்சிருக்கீங்க சார், போலீஸாக நிறைய பேரை பந்தாடி இருக்கீங்க. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தோம். உங்களை வந்து போலீஸ்லாம் சேர்ந்து பந்தாடுற மாதிரியான சில கிளிம்சஸ்லாம் இருக்குது. உங்களோட ரோல் பற்றி, இந்த படத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? டீட்டெயிலாக சொல்லவே முடியாது. டீட்டெயில்டானா ஃபில்டர் போட்டு. சரி, என்னென்னா
ஒரு நல்ல கேரக்டர் இது, ஒரு மெச்சூர்டு மேன். எனக்கு எப்போவுமே என்னென்னா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நடிக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு 16 வருஷம் சினிமா நடிக்காமல் சினிமாலே இருந்தேன். டிஸ்ட்ரிபியூட்டராக, ப்ரொடியூசராக, ஃபைனான்சியராக, தென் நிறைய பரிமாணங்கள் அந்த சினிமாவில். நடிக்க வேண்டாம், ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எப்படி இருப்பாங்க என்ன ஏது ஒன்றும் யூகிக்காமல் இருந்தேன். ஸோ அன்பிற்கினியால் தான் ஆஃப்டர் 16 இயர்ஸ் நடித்தேன் என் பொண்ணு கூட. அது ஒரு நல்ல ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு சரி நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி ரோல் பண்ணலாம். ஸோ நார்மலாக எல்லோரும் ரிட்டையர் போலீஸ்மேன் ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு போலீஸ்மேன் அப்படி தான் கொடுப்பாங்க. இதில் தம்பி வித்தியாசமாக ஒரு கம்ப்யூட்டர் மெக்கானிக். ஸோ அவருக்கு நடக்கிற பிரச்சனை என்ன, ஸோ அவருடைய ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை, ஸோ அது ஒரு நல்ல புதுசாக திங்க் பண்ணியிருக்கான். ஸோ அதை திங்க் பண்ணும்போது எனக்கு அது பிடிச்சிச்சு, அதனால் இது பண்ணேன். ஓகே சார், உங்களை பற்றி அண்ணன் வந்து ஏதோ சார் ஸ்பாட்டில் நடந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அதை சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு ஒன்று. இல்லை பாசிட்டிவான விஷயம் தான். என்னென்னா அதில் அவரை பற்றி சாரை பற்றி என்ன சொல்கிறது, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு கிடையாது. பட் வந்து எங்ககிட்ட வந்து ஈக்குவலாக பழகுனது தான் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா. என்ன ஈக்குவல், நீ ஈக்குவல் தானப்பா, அதில் என்ன ஈக்குவலாக பழகுனது? அதாவது ஒரு நமக்கு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ, நம்ம சின்ன வயசில் படம் பார்த்தது, அந்த ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டு ஷோல்டர் ஆர்ம்ஸோடு வந்து இறங்கின ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ரெண்டு அவங்க இன்ஸ்டியூட்டு அவங்க நிறைய சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருக்காங்க, பெரிய பட்ஜெட்டு பிரம்மாண்டமான படங்களை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம இப்போ நடிக்கும் போது நம்ம கூட ஒன்றா உட்காந்து அப்படியாடா இப்படியாடா அது நடிடா இது நல்லா இருக்குடா சூப்பராக பண்ணுறாடா இப்படின்லாம் சொல்லி நம்ம கூட ஜாலியாக இருக்குது நினச்சி பார்க்கும்போது இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கோம். என்னதான் அந்த சினிமாவுக்கான ஒரு மரியாதை இருக்குது நம்ம சினிமா இருக்கும், அதில் இவங்க மேலே வச்சிருக்கிற மரியாதை எங்கேயோ இருக்குல்ல. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக எங்கள் எல்லாரும் கூடயும் ஜாலியாக கேரவனில் போய் உட்கார மாட்டார், எங்கள் கூட அங்கே உட்காந்துட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணா இப்படி பண்ணா அப்படி பண்ணுன்னு சொல்லி நிறைய என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அது ரொம்ப ஹாப்பி சார். அது மட்டுமா இல்லை வேற ஏதாவது நிறைய இருக்குது சார். ஆக்சுவலி அதுதான் நீங்கள் சம்பாரிச்சு வச்ச மரியாதை நினைக்கிறேன் சார். இப்போது ஒன்று சொல்லுவாங்க, யார் நம்ம முன்னாடி முகத்துக்கு நேராக இருக்கும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமாங்கிறது இல்லை, அவங்க போனதுக்கப்புறம் அதே மரியாதையோடு அவங்கள பற்றி 4 பேர்கிட்ட பேசுகிறோம். ஆமாம், அது பேசுனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சரி இல்லை சார், இப்போ வெளியில் இந்த இன்டர்வியூ செட்டப்லலாம் பார்த்துட்டுருக்கோம்ல, இந்த நீங்கள் வந்தோடனே தன்னிச்சையாக ஒரு அத்தனை பேர் எழுந்தாங்களா சார், அதுவே அது வயசுக்கு எழுந்திருப்பாங்க. ஆனால் என்ன பெருந்தன்மை சார், ஆனால் தெரியுது சார். இல்லை பெருந்தன்மை இல்லை, சி வெரி ஈஸி இது. ஏன்னா நீங்கள் நேச்சுரலாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஆர்டிஃபிஷியலாக பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ரொம்ப திட்டம் போடணும். லுக்கு எப்படி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம், அதுக்கு தான் ரொம்ப திட்டம் போடணும். நடந்து அப்படியே ஜாலியாக வந்து உட்காந்துட்டு எப்படிப்பா இருக்கா மூணாறு அப்படின்னு கேட்டால் அதில் பிரச்சனையே கிடையாது. அதைத்தான் ஏன் இவங்க ஒரு ஏதோ ஜூபிட்டர் ஸ்பேஸு மூன்லேருந்து வந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், இறங்கும் போது ஏதோ ஸ்பேஸ்லேருந்து இறங்குற மாதிரி. அப்படி தேவையில்லையே அது. ஸோ அது எல்லாத்துக்கும் பிடிக்கும், அது எனக்கு தெரியும், அது கஷ்டமே இல்லைங்க. இல்லை அது ஒரு வகையில் வந்து இந்த படங்கள் வேலை செய்யும்போது ஒரு நல்லா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா விட்டு இதை இப்போ யோசிச்சு சொல்கிறதோ கேட்குறதோ இருக்கும்ல. அவரே இறங்கி வந்து என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது டேரக்டருக்கு என்ன வேணுமோ எங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன் சார் கூட. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போது ஒர்க் பண்ண டெக்னாலஜி, இப்போ ஒர்க் பண்ண டெக்னாலஜி, அந்த டிஃப்ரென்ஸு, அதில் எப்படி இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு லைவாக இப்போ நம்ம பூரா விஎஃப்எக்ஸ் டாவாலாம் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்போ ரியலாக பண்ணி நிஜமா சார். எனக்கு அந்த கேள்வி இதுலேருந்து வருது. இந்த இணைந்த கைகள் இன்டர்வல் பிளாக் நிறைய பேர் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க அதை பற்றி. இப்போ அந்த RRRல இவ்வளோ டெக்னாலஜி வச்சு நம்ம அதை ஒப்பிடுன்றோங்கிறதுக்காக அந்த கேள்வி இல்லை. ஆனால் விஎஃப்எக்ஸ் இல்லாமல் டூப் இல்லை, ஐ மீன் டூப் இல்லாமல் ஸ்டண்ட் அவ்வளோ ரியலாக பண்ணி, ஈவன் அந்த சீனில் வந்து ரொம்பலாம் மியூசிக் இருக்காது, கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கயிறை பிடிக்கும் போது அந்த மியூசிக் வர்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்தது. அந்த சீனோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா. நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ட்ரெயின் ஃபைட்டு, ஆனாலும் சொல்கிறேன். அதனால தான் எனக்கு இப்போ படம் ஏதாவது ஒரு பிரமிப்பு எல்லாம் இல்லை. ஏன்னா
எங்களுக்கு we were very hardcore film lovers. ஓகே. ஃபில்மை ரொம்ப நேசிச்சிட்டோம். நிறைய சம்பாதிக்கிறதுக்கு இடம் இருந்தாலும் இதைத்தான் நேசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ சிஜி கிடையாது, பேக்ரவுண்டு க்ரீன் மேட்டு கிடையாது, மேலேருந்து கீழே எட்டி பார்க்கணும், எங்கடா இருக்குது கல், எங்கே இருக்குது பாறை, எங்கே இருக்குது, குதிக்க போகிறேன்டா அப்படின்னு மேலேருந்து ஓடி வந்து, ஏன்னா டூப்பெல்லாம் குதிக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஹோல் டீம் வாஸ் யூத் அண்ட் வி வர் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனி திங். பயமே கிடையாது அப்படின்னு ஒரு தாட்டே கிடையாது. ஸோ இட் இஸ் ஹிஸ்ட்ரி. பழசே சொல்லிட்டு இருக்க வேண்டாங்கிற நான் இப்போ புதுசாக என்ன பண்ணுற போகிறோம் இல்லை, அதுதான் இப்போ நமக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜியில் பாதி சப்போர்ட் அதில் நம்ம போயிடுறோமா, எல்லாமே இருக்குது. இவங்க பீரியடில் அந்த டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கர. என்ன படம் சார் அது? ராஜமுத்திரையில் என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸஸ், எலக்ட்ரிக் ஒயர் அப்படி குனிஞ்சு போகணும், ஒரிஜினல் கரெக்டாக. அந்த குனியிலன்னு வச்சுக்கோங்க, தலையில் ஷாக் அடிச்சிருக்கு. எனக்கு தலையிலையும் ஷாக் அடிச்சிருக்கு, அது வேற படத்துக்கு. இப்போ நம்ம டைரக்டர் விரலெல்லாம் பாருங்க, எல்லாம் உடஞ்சிருக்கும், எல்லா இடத்துலையும் உடஞ்சிருக்கும், ஷோல்டர் உடஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்ம டைரக்டர் பற்றி சொல்லுவோம். இந்த டைரக்டர் பற்றி சொல்லணுன்னா, கதை சொல்கிறம்போது கொஞ்சம் தயக்கத்தோடு இருந்தார். ஸோ அது நீங்களே கேளுங்களேன். அது சார் ஆமாம், எப்படி கன்வின்ஸ் பண்ணி இந்த கேஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்து, குறிப்பாக அருண் பாண்டியன் சாரோட சார்ட்ட வந்து நான் அன்பிற்கில்லையான ஒரு படம் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். கோகுல் சார் மூலமாக அருண் பாண்டியன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் இந்த கதை எழுதும்போதே வந்து அருண் பாண்டியன் போட்டு தான் நான் எழுதினேன் இந்த கேரக்டருக்கு வந்து. இப்போ படத்தில் வந்து சக்திவேல்னு வரும், ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ஆமாம், படத்தில் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே அருண் பாண்டியன் அப்படின்னு மட்டும்தான் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணேன். அப்போ சாரை வந்து மீட் பண்ணலான்னு பார்த்தா சாரை மீட் பண்ண முடியல, எல்லாம் வேறு ஒரு படத்தில் பிஸியாக இருந்தாங்க. என்னால் மீட் பண்ண முடியல, வெளியூரில் அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க. அப்போது ஒரு டைமில் வந்து சார் இருக்காங்க அப்படின்னு சாரை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன். போனால் இது மாதிரி தான் கெத்து அப்படி உட்காந்துருக்குறாரு. இப்படி உட்காந்தா யாருக்குன்னா ஒரு பயம் வரும்ல, அப்படி பார்த்து உட்காருப்பா அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு பயம். ஏன்னா ப்ரொடியூசராக நம்ம ஒரு பார்த்தது, நம்ம ஒரு கதை சொல்ல வர்றோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தயக்கத்தில் கதை சொல்லுனாரு. கதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு மாதிரி ஆச்சு. நான் அப்படி சொல்கிறேன்னு என்னால் சொல்ல முடியல. புரிஞ்சுக்கிட்டார், டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னாரு. சார் இருக்குது சார் அப்படின்னு. கொண்டு வா அப்படின்னாரு. இவங்க என்ன கொண்டு வரானா இல்லையான்னு தெரியல அவருக்கு. நான் போயிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்து உடனே அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். உடனே வந்து கொடுத்த உடனே சாப்பிட்டு போப்பா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். படித்து முடிச்சு உடனே கூப்பிட்டு வந்து இந்த படம் நான் பண்ணுறேன்ப்பா. உடனே சொல்லிட்டீங்களா சார்? செகண்ட் இல்லை, அவன் கதை சொல்லும் போதே அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. பட் சரியாக சொல்ல முடியலையே, சரியா வரலையே. பட் நீ சொல்கிறதுல விஷயம் இருக்குடா. ஆனால் நான் உன்னை கூப்பிட்டதே சரி வேண்டாம், நம்ம எதுக்குடா பண்ணுவோம் அப்படின்னு. அதுவும் புது ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக தான் நான் வேண்டாம், அன்பாக வேண்டாம். எப்போவுமே நம்ம ரெஃப்யூஸ் பண்ணால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக பண்ணணும். ஏன்னா அது ஹர்ட் ஆகும். ஸோ நம்ம அப்படி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு நம்மளே நினச்சிக்கணும். எப்போவுமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது முதல்ல நினச்சிக்கணும். வி ஆர் லைக் எவ்ரி ஹியூமன் பீயிங். அப்படி நினச்சாதான் அடுத்தவனுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அவனுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். வி ஹாவ் டு ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவல். ஸோ அதுக்கு தான் கூப்பிட்டேன். பட் சொல்கிற விஷயம் நல்லா இருந்துச்சுனால ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டீங்க. அதுக்கு தான் ஓகே அது சொன்னேன் அவன்கிட்ட. அப்போவுமே சொன்ன வந்து சரி சொல்லிட்டாங்க, சரி வரட்டும் வந்து கேட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் என்னை வர சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பரவாயில்ல. எப்படி நடந்த ஒரு ப்ராஜெக்ட் யுவினா கிட்ட எப்படி இருக்கீங்க கோபுரம் தேவி? ஓகே, இது உங்களுக்கு லீடா டெபியூ இல்ல? நாட் லைக் a lead, ஒரு very interesting character பண்ணிருக்கேன். ஓகே, பட் கேரக்டர் ரோலா டெபியூன்னு வெச்சுக்கலாமா? அது சைல்ட் ஆர்டிஸ்ட்னா யா டெஃபினெட்லி இதுல ஒரு காலேஜ் கேர்ள் ரோல்ல பண்ணிருக்கேன். எனக்கு பண்றப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வீரம்லேருந்து கேட்கலான்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அஜித் சார் கூட பேசுகிற வாய்ப்புகள்லாம் கிடச்சதா? ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? டெஃபினெட்லி அது ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் ஓப்பனிங் ஃபார் மீ. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு எனக்கு தெரிய வந்தது. அண்ட் இப்போ வரைக்கும் ஐ எம் பீயிங் ஐடென்டிஃபைட் பை தட் ஃபில்ம். ஸோ யா, இது ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் ஐ ஃபீல் வெரி லக்கி.
ஓகே ஸோ யா அந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பெஸ்ட் விஷஸ். அடுத்த படங்கள் இருக்கா லைன் அப்? யா தமிழில் வந்து 2 ஃபிலிம்ஸ் பண்ணுறேன். 1 we are discussing. தெலுங்குல ஒன்று பண்ணுறேன். ஓகே நைஸ் பெஸ்ட் விஷஸ். தெலுங்கு தெரியுமா? மதர் டங் தெலுங்கு தான். ஓ ஓகே. சார் உங்ககிட்ட சார் சொல்லுங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சார். லைக் எப்படின்னா இப்போவுமே கூட வெய்குமார் அப்படிங்கிற இடத்துல இருந்து பசங்களுக்கு 1000 ரூபா பார்ட்டி வச்சுன்னா பார்த்துக்குப்பா மனப்பாடமாக இருக்கும் சார். அந்த புதுப்பேட்டை படத்தை எஸ்பெஷலி எடுத்துக்கிட்டோன்னா என்ன குமார் இவங்களாம் வேறு மாதிரி எல்லா டைலாக்குமே மனப்பாடமாக இருக்கும். நாங்கள் வீட்டிலலாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை பார்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட டைலாக் வரும்போது வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே கோரஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்டாக இதை கொடுக்கணும்னு நினச்சேன். நிறைய போலீஸ் ரோல் பண்ணியிருக்கீங்க சார் வெற்றிமாறன் சாரோட ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய இந்த படத்தில் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ் அதுலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் புதுசாக அப்படி ஏதாவது உங்கள் பெர்ஃபார்மன்ஸாக சொல்ல முடியுமா சார்? பேசலாமா சார்? தாராளம். எங்கே உட்கார வச்சுட்டு என்ன இல்லை தாராளம் பேச. நீ பேசுறது கேட்கறதுக்கு தான் நான் உட்கார்ந்துருக்கேன் பக்கத்தில். இதுதான் பிரச்சனை, நமக்கு பயமாக இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, போலீஸாக நிறைய அது உருவ ஒற்றுமைக்காக நிறைய படங்களில் போலீஸாக நடிச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து எல்லாரும் கேட்பாங்க நீ ஏன் போலீஸாகவே நடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வேணாம் நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. நானும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரெகுலராக 2 படம் 3 படம் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. நான் இப்போ நினைப்பேன் சினிமாவில் இருக்கிறதே பெருசு, இதில் போலீஸாக நடிக்க மாட்டேன் அதை நடிக்க மாட்டேன் என்ன சொல்கிறது. ரெண்டாவது அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா எனக்கு போலீஸ் ரோல்லே வந்து ஒரு ரெகுலர் போலீஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு கதையோட ஒரு இதாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 சீன் 3 சீன் நடித்தாலும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி மற்ற போலீஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய அதோட ஆத்தென்டிசிட்டி. நீங்கள் இப்போ விசாரணை படமாக இருக்கட்டும், விசாரணை படத்தில் ஐயா எரிச்சிடலாம் ஏதோ போட்டுலாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பார்க்கும்போது. அந்த வகையில் இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு இல்லை இந்த படத்தில் பெரிய ரோல். ஆமாம் ட்ரெய்லரில் இப்போ பார்த்தோம் நாங்கள், இன்னும் வெளியிடலனால எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தோம். ஒரு பெரிய ஸ்க்ரீன் டைம் நீங்கள் ஆக்கியூபை பண்ணுற மாதிரி தெரியுது சார் கதையில். அப்படி ஒரு கேரக்டர் இல்லை, இவர் தான் ஹீரோ, நாங்கள்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். அதுக்கு தான் நான் சொன்னேன் உட்காந்துருக்க இடமே எனக்கு வந்து இல்லை இந்த மாதிரி இந்த படத்தில் வச்சு உட்கார்ந்து செய்வார் எல்லாத்தையும். நல்ல கேரக்டர் கொடுத்தாரு இயக்குனருக்கு நன்றி. இந்த படத்தை தயாரித்த ப்ரொடியூசர் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மரியாதை கொடுத்து அன்புக்காக அவரோட வாழ்க்கைக்கு அவர் படம் எடுத்திருக்காரு. அதுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக உழைக்கணுமோ அந்த மாதிரி உழைச்சிருக்காரு. எங்களையும் வேலை வாங்கியிருக்காரு. அதுக்கு சாரு நட்டி சாரு எல்லாம் பயங்கர சப்போர்ட் இந்த படத்துக்கு. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் வேலை பார்த்துருக்கோம். ஸோ அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஓகே சூப்பர் சார். இன்னொரு எல்லாருக்குமே இதை கேட்கலன்னா எல்லாருமே கோச்சுப்பாங்க. வெற்றிமாறனோட 7 படங்கள்லையுமே நடிச்சிருக்கீங்க. இப்போ அவர் வந்து நேற்று அந்த வடச்சென்னை 2 அப்டேட் பற்றி நேற்று ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு செய்தி பார்த்தோம். அது இல்லாமல் STR 49 அதுவும் பார்த்தோம். ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கு கட்டாயம் STR 49 இருப்பேன். ஓகே வடச்சென்னை 2 ஆப்வியஸ்லி அதுலேயும் இருந்து தான் ஆவீங்க. ஓகே ஸோ அந்த கேரக்டர் அந்த செந்தில் குணா அவங்கெல்லாம் STR 49 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக எனக்கு ஐடியா இல்லாமல் சொல்லக்கூடாது. ஏன்னா அவருமே அதே யூனிவர்ஸ் இருக்கும் சார் மட்டும் வேறங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் அதே டைம் லைனில் அந்த மாதிரி நடக்கிற கதை தான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் சார். ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அவருக்கு அது அந்த ஃபீல்டு ரொம்ப ரசனையாக எடுக்கக்கூடிய ஆள். நார்த் மெட்ராஸ்னாலே வெற்றிமாறன் சார் நல்லா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கும். சூப்பர் சார் சூப்பர் சார். சார் ஃபைனலாக உங்ககிட்டயே என்ன ஒரு சின்ன அப்சர்வேஷன்ஸ். இப்போது நீங்கள் சினிமாவுக்கு வந்ததப்போ அந்த டார்க் ஸ்கின் ஹீரோ அப்படிங்கிறது வந்து ஒரு டேக்லைனாக இருந்தது. ஏன்னா அது அந்த ஸ்டீரியோடைப் இந்தியன் சினிமாலே ரொம்ப கம்மி. ஹீரோனாலே அப்படி வந்து நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது ரஜினி சார்லேருந்து விஜயகாந்த் சார்லேருந்து முரளி சார்லேருந்து நீங்கள் உட்பட அந்த ஒன்று இருந்தது. ஓகே இது ஒரு ரெவல்யூஷன் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு அந்த சினிமாவோட அப்சர்வேஷன் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது டார்க் ஸ்கின் இல்லை, இப்போ 2 பேரும் பக்கத்தில் இருக்கோம். இப்போ நான் ஃபேராக தெரியுவேன். அப்போ அவர் வந்து டார்க் கிடையாது, நான் தான். இல்லை இப்போது ஆக்சுவலி ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எம்ஜிஆர் அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே யார் டார்க்கு யார் பிரைட்னு தெரியாது. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னை ஃபேராக காட்டுறதுக்கு மேக்கப் போட்டு அப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் வர்ற காலகட்டத்தில் தான் ரிலேட்டிவிட்டி, தட் இஸ் சவுத் இந்தியா ஒரு ப்ரௌன் இப்னின்னு ஒரு கலர் இருக்குது, தெரியுமா? அது என்ன கலர் சார்? ebony color, you know about that? Yeah, I've heard the skin color. Yeah, skin color or wheat color.
ஓகே வீட்டு கலர்னா இப்போ உங்கள் கலர் வீட்டு கலர் தான். ஓகே இந்த ஸோ கலர் ஆமாம். ஸோ இந்த கலருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஓகே ஸோ ஓகே நிறைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நான் யூரோப்லலாம் போகும்போது நம்ம கலர் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பிடிக்கும். ஆமாம். ஸோ அந்த கலரு என்ன ஆயிடுச்சுன்னா முதல்ல அந்த ஒயிட் ஸ்கின்னு ஒரு வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்ட மாதிரியே நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழில் சவுத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை ரிலேட் பண்ணுற கலர், தன்னை ரிலேட் பண்ணுற கலருக்கு தான் ரஜினிகாந்துக்கு அவருக்கு ஒரு இது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் அப்படித்தான். சி இங்கிலீஷ் நாவல் இருக்குது மெல்சன் போன், யூ ரெட் அபவுட் தட் ரைட்? ஓகே. அதுலேயும் என்னென்னா டால் டார்க் ஹேண்ட்ஸம் அப்படி தான் வரும். ஸோ அந்த டார்க்குக்கு ஒரு அஃபினிட்டி வந்துச்சு. இப்போ அந்த டைமில் எல்லாரும் தன்னை ரிலேட் பண்ணுறதுக்கு அதே கலரில் இருக்கிற ஹீரோஸு விஜயகாந்த் சார், முரளி, ரஜினிகாந்த், அது மாதிரி நிறைய, இப்போ சரவணன் கூட டார்க் தான். ஸோ நிறைய பேருக்கு அது என்ட்ரி. அதே மாதிரி தான் எனக்கும் அந்த ப்ரிசிஷன் அந்த டைமில் கிடச்சிச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணுறதுக்கு அவங்க சைஸில், அவங்க ஹைட்டு, அவங்க இதில் இருக்கிறது. இப்போ யாரை சொல்லலாம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என் வயலேருந்து வந்தால் சார் மாடர்ன். ஆமாம். இப்போ தனுஷ் பார்த்தோம்னா ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி அந்த எங்கள் அண்ணன் ஜென்ரேஷன்லாம் இருக்கும்போது ஓகே அந்த நம்ம பாடி ஒரு 6 பேக் ஸ்டட்டடாக இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ தனுஷ், தென் பிரதீப் ரங்கநாதன். ஆமாம். அது மாதிரி அவங்க ரிலேட் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுதான் அந்த சைக்காலஜி பிஹைண்ட் இட். மற்றபடி பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை, கிடையாது. ஓகே புரிஞ்சுட்டீங்க? அதுதான் கொஞ்சம் மேன்லியான ஒரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ டார்க்னா நம்ம மேன்லியா? இல்லை சார், நீங்கள் இல்லை நீங்கள் தான் வீட்டிஷ் கலர். இல்லை ஆமாம் சார், வீட்டிஷ் கலர் கரெக்ட். ஓகே. ஸோ ஃபைனலி எல்லாருக்கிட்டுமே யார் வேணா பதில் சொல்லலாம். ரைட் என்ன மாதிரியான ஒரு படம், ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது? எல்லாத்துக்கும் நம்ம ஏதாவது பிரச்சனை சொசைட்டியில் இருந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கே போகிறது, என்ன நடக்கும்? ஸோ அதுதான் இந்த கதையோட தின் லேயர் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை அரசியல் இல்லை இல்லை, நீட்டாக சொல்லிட்டார் சார். அதுதான். ஸோ அதுதான் இதில் ஒரு வித்தியாசமான இடம். ஸோ அதில் என்ன நடக்குது, அதில் இன்டர்னல் என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன காரணம், ஸோ எங்கே நடக்கக்கூடாதோ அங்கேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட டைரக்டர் எழுதியிருக்காரு. ஸோ பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி என்டையர் டீம். அந்த ரைட்டுங்கிற டைட்டிலே ஒரு அறம் அப்படிங்கிறதையும் அது மீன் பண்ணுது, உரிமை அப்படிங்கிறதையும் அது மீன் பண்ணுது. ஸோ மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதுலேருந்து கிடைக்குது. ஸோ படமும் நல்லாயிருக்கும் நம்புகிறேன். சார் குறிப்பாக உங்கள் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக 2 பேரும் இருந்துகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்டாராக இருந்துகிட்ருக்கீங்க, ஒரு புதுசாக ஒரு டைரக்டர் வராரு, புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வராரு, அவங்களுக்கு வந்து ஓகே இந்த படத்துக்காக நம்ம நிற்கணுங்கிறதுனால உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.